ஹலோ மை டியர் ஃபேமிலி, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த புத்தாண்டோட முதல் நாளில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸ்கூல் எல்லாமே இந்த மந்தோட முடிய போகுது. நெக்ஸ்ட் இயருக்கு ஜூனில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த மெட்டீரியல்லாம் எப்படி வாங்கணும், இந்த லேபிள் எப்படி ரெடி பண்ணணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் இப்போயே போடுறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்த கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ சாக்லேட் ரேப்பர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே ஆல்ரெடி உங்ககிட்டயே இருக்கும். இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் சாக்லேட் ரேப்பருமே ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன ஃபோட்டோ ஷீட் யூஸ் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று மேட்டு, இன்னொன்று கிளாஸி. 2 ஃபோட்டோ ஷீட் நான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியுமே நான் காட்டுறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸி ஃபோட்டோ ஸ்டிக்கர் பேப்பர் தான். இது ஒரு லேபிள் மாதிரி இருக்கும், ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த பேப்பர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்டிக்கர் பேப்பருக்கும் அதுக்கப்புறம் எத்தனை GSM அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2 இருக்கான்னு மட்டும் உங்களோட பேப்பரில் செக் பண்ணிக்கோங்க. GSM கம்மியாக இருக்குனாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ 110 இருக்குது, 120 இருக்குனாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிராண்டில் தான் வாங்கணும் அந்த மாதிரியும் இல்லை. இதில் வேறு பிராண்ட்லேயுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாங்கும்போது அது உங்களோட பிரிண்டருக்கு சப்போர்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பேப்பர் நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் டிம்மாக வச்சு காமிக்கிறேன். அப்போ தான் அதோட கிளாஸினஸ் கேமராவில் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, நல்லா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கா? ஸோ ஒரு சைடு நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த சைடில் தான் நம்ம பிரிண்ட் எடுக்க முடியும். இன்னொரு பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். மல்டிபர்பஸ் லேபிளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது காமனாக. இது கொஞ்சம் மேட்டாக இருக்கும். அந்த பேப்பர் மாதிரி நல்லா கிளாஸியாக இருக்காது, மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்ஜெக்ட் பிரிண்டருக்கும் சப்போர்ட் ஆகும், லேசர் பிரிண்டருக்கும் சப்போர்ட் ஆகும்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ப்ரீவியஸ் பேப்பர் பார்த்தோம் இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பிரிண்டர் இருக்குது சப்போர்ட் ஆகும்னு தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற பேப்பர் நீங்கள் என்ன பிரிண்டர் வச்சுருக்கீங்க அந்த பிரிண்டருக்கு அந்த பேப்பர் சப்போர்ட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. நான் இன்ஜெக்ட் பிரிண்டர் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால எனக்கு இந்த 2 பேப்பருமே சப்போர்ட் ஆகும். அதனால தான் நான் இந்த 2 பேப்பரும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இந்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக A4 ஷீட் பேப்பர்லாம் டச் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதே ஃபீலில் தான் இருக்கும். அந்த கிளாஸ் எஃபெக்ட் இதில் வராது. ஓகேவா? ஒரு மாதிரி மேட்டாக தான் இருக்கும். நீங்கள் A4 ஷீட்டில் எப்படி ஜெராக்ஸ் எடுக்கிறீங்களோ சேம் அதே ஃபீலிங்கில் தான் உங்களுக்கு இந்த பேப்பர்லையுமே நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ரொம்ப கிளாஸியாக அந்த மாதிரி இருக்காது. நார்மல் A4 ஷீட்டில் நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த பேப்பரில் வரும். இப்போது எடிட்டிங்க்கு பார்த்துடலாம். எடிட்டிங்க்கு நான் கேன்வா ஆப் யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் தாராளமாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் சைஸ்னு ஒன்று ஆப்ஷன் வரும். அதில் இன்ச்சு மாற்றிக்கோங்க. இன்ச்சு மாற்றிட்டு நான் இப்போ என்ன இன்ச்சு வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்து 8 இன்ச்சு, ஹைட்டு 12 இன்ச் கொடுக்க போகிறேன். நார்மலாக நீங்கள் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் A4 ஷீட் சைஸுக்கே பண்ணுறீங்க அப்படின்னா A4 ஷீட் சைஸுக்கு உங்களுக்கு வித் ஹைட் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை கொடுத்து கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு க்ரியேட் அ நியூ பேஜுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் பேஜ் மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஒயிட் கலர் பேஜ் க்ரியேட் ஆகுது இல்லையா, அப்போ ப்ளெயினாக இருக்கிறனால ஒரு டெம்ப்ளேட்டுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது தேவையில்லை, அதை கீழே தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எலமெண்ட்ஸ் கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் ஆப்ஷன் போயிட்டு மேலே சர்ச்சில் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஃப்ரேம்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸோட சிம்பிள்லாம் போட்டு கீழே இருக்கு இல்லையா, அதில் சி ஆல் கொடுத்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் என்னென்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப் எல்லாமே உங்களுக்கு காட்டும். நான் ரெக்டாங்குலர் ஷேப் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெக்டாங்குலர் ஷேப் இப்படி செலக்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு கீழே இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அட்வான்ஸ் போயிட்டு வித் 3.2 இன்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைட்டு 2 இன்ச் நான் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? வித்தும் ஹைட்டும் நான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் A4 ஷீட்டில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும்.
ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாக்ஸோட சைஸ் வந்து இந்த மாதிரி மாறிடும் ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு. ஓகேவா? இப்போ மாறினதுக்கப்புறமா இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணால் தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இந்த பாக்ஸ் செலக்டில் இருக்கும்போதே கீழே ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டாட்டர் லைன் மாதிரி இருக்கா, அந்த ஷேப்பை நான் கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து நான் வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். 1ன்னு கொடுத்து மாற்றினீங்க அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸை சுற்றி ஒரு சின்ன பார்டர் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நான் இன்னும் நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. லைட்டாக அந்த ஃப்ரேம் சுற்றி ஒரு மெல்லிசாக ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ 1ன்னு கொடுத்துருக்கிறதுனால அது கொஞ்சம் மெல்லிசாக இருக்குது. அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு கீழே வந்து ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த 2 ஆரோ மார்க் சிம்பிள் மாதிரி வளைஞ்சிருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். கேலரியில் போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. நெட்டு உங்களுக்கு கரெக்ட் ஸ்பீடில் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்க இமேஜ்லாம் டிஸ்பிளே ஆகும். நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் வந்து இதில் வந்து இன்சர்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இந்த பாக்ஸை அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கா, எலமெண்ட்ஸ் ஆப்ஷன் போயிட்டு ஃப்ரேம் வந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ வைக்கிறதுக்காகவும் அதுக்கு அப்புறம் அந்த லேபிள்லாம் நம்ம வைப்போம் இல்லையா, நேம் ஸ்கூலுன்னு எழுதி. ஸோ அதுக்காக நம்ம ஆக்சுவலாக 2 ஃப்ரேம் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஷேப் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ வச்சா உங்களுக்கு எது நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அந்த ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. நான் கொஞ்சம் சென்டராக வர மாதிரி இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீழே கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ரேம், அது வந்து ஃபோட்டோ வைக்கிறதுக்கு, அதுவுமே ரவுண்ட் ஷேப் ஃப்ரேம் எடுத்து அதையும் நான் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நான் ஓவல் ஷேப்பில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஃபோட்டோ வச்சோன்னா கொஞ்சம் ஃபேஸ்லாம் தெரிகிற மாதிரி வைக்க முடியும். ஸோ அதனால உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதிலேயே அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரீப்ளேஸ் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதில் கேலரியில் இருக்க இமேஜ் வரும் இல்லையா, நீங்கள் எந்த பேபி ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமு அது எல்லாமே நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து டைப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். காமனாக என்னென்ன கொடுப்போம், நேமு, கிளாஸு, டிவிஷனு, சப்ஜெக்ட்டு, ஸ்கூல் நேம், இது வந்து காமனாக இருக்கிறது. உங்களுக்கு இதில் என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காமனாக வந்து நேமு, கிளாஸு, சப்ஜெக்ட்டு, ஸ்கூல், இது 4 வந்து இப்போதைக்கு நான் டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு லைன் கொடுத்து ஒவ்வொரு லைனாக கீழே வர மாதிரி டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் நேமு, கிளாஸு, சப்ஜெக்ட், இது 3 மட்டும் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த 3ல் எல்லா ஃபாண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட்டுக்கு ஒரு 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வேணுமா இல்லை சைடாக வேணுமான்ற அலைன்மெண்ட் வந்து கேட்கும். நான் வந்து சைடு போர்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நேமு, கிளாஸு, சப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு சைடில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் ஏதாவது தப்பாக ஆட் பண்ணிட்டீங்க இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலுமே இதை நீங்கள் திருப்பி ரீடச் பண்ணி இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம். கேன்வா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ஒரு டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் எத்தனை தடவை வேணாலுமே நீங்கள் ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு பாப்பாவுக்கு க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த பாப்பா ஃப்ரேமை ஃபோட்டோவுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு பாப்பாவோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் இதிலையே ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பாப்பாவுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை, ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்வா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக நீங்கள் இதுதான் ஃபிக்ஸ்டு டிசைனாக பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைனே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஒவ்வொரு பேபிக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து ஒவ்வொரு டைமும் புதுசாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நேமுன்றதை எடுத்துகிட்டு மற்ற 3 தான் வச்சுருக்கேன். அகெயின் எலமெண்ட்டுன்ற ஆப்ஷனில் போயிட்டு மேலே சர்ச்சில் லைனுன்னு கொடுத்துக்கிறேன்.
லைனுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஷேப்ஸ்ன்னு இருக்கா, அதில் டாட் லைன் இருக்கும். டாட் லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டைலுக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் 4ன்னு இருக்கும் ப்ரீடிஃபைன்டாக. அதை வந்து 1ன்னு மாற்றிக்கோங்க. 1ன்னு மாற்றினீங்கன்னா அந்த டாட் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி டாட்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த லேபிளில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் தூக்கி கரெக்டாக அந்த கிளாஸுக்கு நேராக, சப்ஜெக்ட்டுக்கு நேராக, ஸ்கூலுக்கு நேராக நீங்கள் அந்த லைனை வந்து அலைன் பண்ணிக்கலாம். லைன் வந்து உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே தூக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் லைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா, செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு காப்பின்ற ஆப்ஷன் மாதிரி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, செகண்ட் ஆப்ஷனாக அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு லைன் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட்டாக க்ரியேட் ஆகும். ஸோ அந்த டூப்ளிகேட் லைனை வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற ஃபோட்டோஸ்லாம் மாற்றி மாற்றி கூட எத்தனை பேபிக்கு வேணாலும் இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியணுன்றதுக்காக அந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டைலில் இந்த ஃபோட்டோவுக்குமே நான் ஒரு பார்டர் கொடுக்க போகிறேன். பார்டர் வந்து 4 வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கலர் வந்து நான் ஒயிட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட ஃபோட்டோ சுற்றி ஒரு ஒயிட் கலரில் லைன் மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பார்டர்ஸும் வந்து கொடுத்துக்கலாம். உங்கள் ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டடாகி தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா. அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பாப்பாவோட பேரை நேம் அப்படி எழுதி காமனாக கொடுக்காம, ஏன்னா பாப்பாவோட ஃபோட்டோவே வச்சுட்டோம், அப்போ அந்த பாப்பாவுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நேம் வந்து நானே வந்து இதில் டைப் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ நேம் வந்து பாப்பாவோட பேர் என்னவோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதோட ஃபாண்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு ஸ்டைல் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கோங்க. அதில் அந்த க்ரௌன் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த சிம்பிள்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேன்வாவில் அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லும். ஃப்ரீயாக இருக்க ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேன்வாவில் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணாமலே நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே அமௌண்ட் பேமெண்ட் பண்ணாமல் நான் ஃப்ரீயாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ காமனாக இருக்க ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி ஈஸியாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணதில் நான் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த 3 டாட் இருக்கா, அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே இந்த ஆப்ஷன் காட்டும். அதில் செலக்ட் மல்டிபிள்னு இருக்கா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம இப்போ என்னெல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே தனித்தனியாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. லைனு நம்ம என்னெல்லாம் இதில் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். பேக்ரவுண்ட் இமேஜ்லேருந்து எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு குரூப்னு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம பண்ணது எல்லாமே ஒரே ஒரு குரூப்பாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டூப்ளிகேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ லைட்டாக காப்பி பண்ணோம்னா கிளிப் ஆர்ட்னு இருக்கும் இல்லையா, அதில் அந்த டூப்ளிகேட் ஃபைல் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதை உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 6 லேபிள் வந்து கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நான் கொடுத்துருக்க சைஸில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த 12க்கு 8ல் 12 லேபிள் வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் அழகாக வந்து அப்படியே வந்து நான் டூப்ளிகேட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போது சைடில் வந்து கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் டேக் மாதிரி ரெடி பண்ணலாம். அதுக்கும் வந்து எலமெண்ட்ஸ் போயிட்டு ஃப்ரேம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து வரும் இல்லையா கீழே. ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ரெக்டாங்குலர் ஷேப் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்குலர் ஷேப் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த சைடில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து நான் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நேம் டேக் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக அந்த லேபிளோட சைஸுக்கு வந்து ஒரு நேம் டேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுவுமே 2 டேக்காக, அந்த கேப்பில் 2 டேக்காக வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ சைஸ் வந்து நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன், ஓகேவாக இருக்குது. இது வந்து நான் ஓனாக வைக்கிற சைஸ் தான். ஓகேவா? நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறீங்கன்னா பேக்ரவுண்ட் கலருமே இதில் கீழே இருக்கும். நீங்கள் கலர் செலக்ட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஆரோ மார்க் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணுறீங்கனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். கலர் ரேஷியோவுமே நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துக்க முடியும். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி காட்டுறேன். ரீப்ளேஸ் போயிட்டு பேக்ரவுண்டுக்கு நீங்கள் என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துட்டு, இந்த இதுக்கு கொஞ்சம் செட் ஆகலை, ஸோ நான் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். திருப்பி ரீப்ளேஸ் ஆப்ஷன் போயிட்டு வேறு ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்டு.
ஸோ கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டோமா, இது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, எனக்கு வேண்டாம். அதனால நான் வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் கீழே ஆப்ஷனில், அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ரேஷியோ வந்து நான் கம்மி பண்ணிட்டேன்னா மேலே இருக்க கலரோட ஷேடிங் வந்து கம்மியாகிடுச்சா, ஸோ அந்த மாதிரி கம்மியாகும். கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து இதில் நேம் வந்து கொடுத்துக்க போகிறேன். பாப்பாவோட நேம் டேக் தானே, ஸோ பாப்பா என்ன பேரோ சேம் நேம் வந்து இதில் டைப் பண்ணி நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து காமனாக பண்ணுறது தான். ஸோ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ ஓரலாக சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் எடிட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஓன் பிரிண்டர் இருக்குன்னா பரவாயில்ல, நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வெளியே தான் வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ரேட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க வச்சுருக்க பிரிண்டரோட குவாலிட்டி பொறுத்தும் இருக்கும். அவங்க ஏன்னா ஒவ்வொரு பிரிண்டர் பொறுத்து இங்கோட ரேட்டெல்லாம் மாறும். இப்போ நார்மலாக ஒரு பேசிக் பிரிண்டர் அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு பேப்பருக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பிரிண்ட்டுக்கு அப்படின்னா, குவாலிட்டியாக பிரிண்டர் வச்சுருக்கவங்க வந்து 50 ரூபா 100 ரூபா கூட சார்ஜ் பண்ணலாம். அது வந்து அவங்கவுங்க பிரிண்டர் வச்சுருக்கவங்க குவாலிட்டி பொறுத்து, அந்த மாதிரி ஃபோட்டோ பேப்பருக்கும் பொறுத்து அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து பிரிண்டர் உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் பக்கத்தில் தான் கொடுத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு 4-5 கடையில் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு பிரிண்ட் வந்து எடுத்து கொடுக்குறாங்களா, எவ்வளோக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அது அமௌண்ட் கட்டுப்படி ஆகுதான்னு பார்த்துட்டு இதை வந்து மூவ் பண்ணுங்கள். ஓகேவா? எடுத்த உடனேயே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக மூவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எல்லா பொருளையும் வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ட்ரையல் பண்ணி பாருங்கள். அது செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போங்க. அப்போ தான் அதில் உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மார்ஜின் அமௌண்ட்டாவது வச்சு நீங்கள் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நேமுக்குமே நான் சேம் ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கேன். நேம் வந்து கொடுத்துட்டு 2 இதையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே டூப்ளிகேட் வந்து பண்ணியிருக்கேன். டூப்ளிகேட் ஆப்ஷன் வரல அப்படின்னா கீழே இந்த சிம்பிள் டூப்ளிகேட்டுன்னு இருக்கும். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு மொத்தம் இதில் 12 நேம் வந்து வைக்கிற மாதிரி வரும். ஸோ 12 லேபிள், 12 நேம் டேக். ஓகேவா? நம்ம ஒரு A4 ஷீட்டில் எத்தனை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லேபிள் க்ரியேட் பண்ணலாம், 12 நேம் டேக் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து பர்ஃபெக்ட் சைஸாக இருக்கும். எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே டவுன்லோட் சிம்பிள் கொடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு நான் இதை சேவும் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதில் நம்ம எப்படி சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகேவா? நீங்கள் இப்போ ஒரு ஆர்டர் முடிக்கிறீங்க, அடுத்த ஆர்டருக்கும் எடிட் பண்ணி சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சேவ் ஆயிருச்சு. சேவ் ஆனதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வேறு ஒரு பேபிக்கு எடிட் பண்ணணும். அப்போ எப்படி எடிட் பண்ணலான்னா சேம் இதே ஃபோட்டோவில் உங்களோட அந்த பேபியோட ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இப்போ ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அன்குரூப் வந்து கொடுத்துக்கோங்க. அன்குரூப் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் இண்டிவிஜுவலாக மாற்ற முடியும். இப்போது இதை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். எதுக்காக டெலீட் பண்ணேன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி ஒரு சில கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதிலேயே கொஞ்சம் கார்ட்டூன் இமேஜ்லாம் இருக்கும். நான் பேசிக்காக இதில் எடுத்து காட்டுறேன். கார்ட்டூன் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கார்ட்டூன் இமேஜஸ் வரும். நீங்கள் இந்த கார்ட்டூன் இமேஜஸையுமே கூட இதில் வச்சு அந்த மாதிரியும் லேபிள் வந்து க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக இதை நான் ஷோ பண்ணுறேன். பேபியோட ஃபோட்டோவை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் போய் பேபியோட ஃபோட்டோவை வந்து மாற்றிக்கோங்க. இல்லை கார்ட்டூன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபன்னியாக ஏதாவது ஒரு சின்னது ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து இருக்கும். இதையே நீங்கள் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த க்ரவுன் சிம்பிள் இருக்கிறது மட்டும் நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ இமேஜஸ் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு லயன் மாதிரி எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வைங்க. ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜில் போய் இந்த மாதிரி செட் ஆயிரும். ஸோ அதனால கொஞ்சம் நீங்கள் அலைன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பேக்ரவுண்டில் படாத மாதிரி வச்சுட்டு மூவ் பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நீங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஆரோ மார்க் சிம்பிள் வந்து காட்டும். நான் லைட்டாக ஃபஸ்ட்டு இந்த இமேஜை செட் பண்ணிக்கிறேன். செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா ஆரோ மார்க் சிம்பிள் இருக்கா, இதில் சைடு ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் மூவ் ஆகும்.
அப் ஆரோனா அப்பு. ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்டிங் வந்து பண்ணுவோம் இல்லையா? பிரிண்டர் வந்து நானே வச்சுருக்கேன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் நியூன்னு கொடுப்போம் இல்லையா? நியூவோ இல்லாட்டி கிரியேட் அ நியூ ஃபைல்னு சைட்லேயே வரும். நீங்கள் அது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க சைஸ் என்ன? 12க்கு 8. ஸோ இன்ச்சில் போயிட்டு வித்தில் வந்து கரெக்டாக 8, ஹைட்டில் வந்து 12 அப்படின்னு கொடுத்துட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ பேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். இது நான் இப்போ என்ன சைஸ்க்கு எடிட் பண்ணேனோ அதே சைஸ்க்கு நான் கொடுக்குறேன். மற்ற ஆப்ஷன்லாம் ப்ரீ டிஃபைன்டாக அதுலேயே இருக்கும். க்ரியேட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். அகெயின் ஃபைலில் போயிட்டு ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரி வந்து ஓப்பன் ஆகும். கேலரி நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா? அதே இமேஜ் தான். ஸோ அந்த இமேஜ் வந்து கரெக்டாக இந்த பேஜில் வந்து செட் ஆயிரும். ஏன்னா சேம் பேஜோட சைஸுன்றதுனால. அதுக்கப்புறமா ஃபைலில் போய் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட்டுன்னு ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்கள் பிரிண்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வரும். கரெக்டாக உங்கள் பிரிண்டருக்கு நான் என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சான் L8180 மாடல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பேப்பரோட சைஸ் வந்து நான் கரெக்டாக 12க்கு 8ன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு பிரிண்டர் பொறுத்து இதோட ஆப்ஷன்ஸ்லாம் மாறும். கெனான் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அது மாதிரி மாறும். ஓகேவா? இதில் கரெக்டாக மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பேப்பரோட டைப் வந்து நான் ப்ரீமியம் கிளாஸி அது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஷைனிங்கான பேப்பரில் தான் எடுக்க போகிறோம். ஸோ ப்ரீமியம் கிளாஸி எடுத்திருக்கேன். கலரில் கொடுத்துட்டு ஹையில் வச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டிங் வந்து கரெக்டாக வரும். நான் என்னோடய பிரிண்டிங் செட்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து எனக்கு பிரிண்டிங் வந்து வரப்போகுது. பிரிண்டர் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறத பொறுத்து மாறும். பட் பேப்பரோட டைப் மட்டும் ப்ரீமியம் கிளாஸி அந்த டைப் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றது வந்து உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் பிரிண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா. பிரிண்டர் பற்றி நீங்கள் தனியாக தெரிஞ்சுக்கணும், இல்லை பிரிண்டர் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லுங்கள். நான் பிரிண்டர் பற்றி கொஞ்சம் தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி வேணால் போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் அது வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி பிரிண்டர் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே வாங்கலான்னு இருக்கீங்க அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அப்போ பிரிண்டர் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்குள்ளே பிரிண்டர் பார்க்கலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் பிரிண்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரியும் கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸியாக இருந்துச்சுல ஹை கிளாஸி ஃபோட்டோ ஸ்டிக்கர் ஷீட் அந்த இது தான் நான் இப்போ பிரிண்ட் அவுட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கா பேப்பரு. ஸோ இந்த பேப்பரில் தான் வந்து நான் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்திருக்கேன். பிரிண்ட் வந்து எடுத்தோம் இல்லையா? பிரிண்ட் ஆக்சுவலாக நான் 2 பேப்பரில் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன் அந்த ஷைனிங் ஃபோட்டோ ஷீட்டு. ஓகேவா? இந்த ஷீட்டில் வந்து நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரியே சேம் நான் இன்னொரு இது நம்ம ஆல்ரெடி மெட்டீரியலில் காமிச்சில்ல மேட் ஃபினிஷிங் அதுலேயுமே எடுத்திருக்கேன். இதில் வந்து நேம் டேக்லாம் யூஸ் பண்ணலை, வெறும் நார்மலாக ஃபோட்டோ லேபிள் மட்டும் கொஞ்சம் நீளமாக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். நம்ம A4 ஷீட்டில் ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கிறீங்க, இதை சேல் பண்ணுறதா இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேப்பரோட ப்ரைஸுமே வேறு. ஓகேவா? நீங்கள் என்ன பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பேப்பரோட அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டிங்க்கு எவ்வளோ காசு ஆகுதுன்னு பாருங்கள். இது 2ம் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். பேப்பருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, பிரிண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது. ஏன்னா ஒரு சிலர் வந்து நீங்கள் ஓனாக பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க, ஒரு சிலர் வந்து கடையில் கொடுத்து எடுப்பீங்க. ஸோ எவ்வளோ ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க இல்லையா? அந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ப்ராஃபிட் ஒரு ஒரு ₹10 ₹20 அந்த மாதிரி நம்ம வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ டோட்டலாக அமௌண்ட் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு ஷீட்டுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எவ்வளோ சேல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேபிளுக்கு ₹5 அந்த அமௌண்ட் மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். A4 ஷீட்டில் 12 லேபிள் 12 நேம் டேக் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி செட்டாக வாங்குறாங்க அப்படின்னா ₹70 வந்து வரும், ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வந்து வரும். இல்லை அவங்க வந்து
12க்கு பதிலாக 24 கேட்குறாங்க அப்படின்னா, சேம் டிசைனில் கேட்குறாங்க அப்படின்னா 70 ரூபா இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 10 ரூபா மட்டும் கம்மி பண்ணிவிட்டு 130 ரூபா. சேம் டிசைனில் 24 கேட்குறாங்கன்னா 130 ரூபா, 20 நேம் டேக் வந்து வரும், 24 நேம் டேக் வந்து வரும். நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு கொரியரை அனுப்பும்பொழுது இந்த மாதிரி தனித்தனி லேபிளாக வந்து கட் பண்ணிவிட்டு நேம் டேக்குமே 2 நேம் டேக்கா இல்லை அப்படின்னா தனித்தனியாக நேம் டேக்கை கட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி கொரியர் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது 2யுமே வந்து நான் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 2மே வந்து நீங்கள் நார்மலாக நோட் பேப்பர் நம்ம ஸ்கூல் நோட்லலாம் இருக்கு இல்லையா, அழகாக வந்து பண்ணிக்கலாம். ஒன்று கிளாஸியாக இருக்கும், ஒன்று மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே காமனான லேபிள் டிசைன். இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட டோரி கிரியேஷன் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பேப்பரோட லிங்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ டெம்ப்ளேட் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் 30 நாளைக்கு வந்து அந்த லிங்க் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.